Victory begins at Vidyalakshmi. Hello students, welcome to our YouTube channel. So 10th standard students already நம்ம 3 எக்ஸாம் முடிச்சிட்டோம். அடுத்ததா நம்மளுடைய சயின்ஸ் எக்ஸாம் தான் நம்ம எழுத போறோம். நல்லா எழுதுவோம் நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பிசிக்ஸ்ல இருக்கிற நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா ஒரு யூனிட்டா இருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பிளஸ் அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் நம்பர் 1. So unit number 1ல important formulas பாத்தீங்கன்னா linear momentum first formula P equal to m into v. So mass into velocity. Suppose linear momentum டைரக்டா கேட்டாங்கன்னா இந்த formula யூஸ் பண்ணலாம். Suppose change in linear momentum அப்படின்னு கேட்டாங்கன்னா we have to use the delta P is equal to mass into velocity, final velocity minus initial velocity. இந்த formula யூஸ் பண்ணி we can find the change in linear momentum. And next one is the moment of force. So இந்த moment of force பொறுத்த வரைக்கும் we can say torque னு சொல்லலாம். So இத spanner பேஸ் பண்ண ப்ராப்ளம்ல இந்த formula யூஸ் பண்ணுவோம். So we are using F1 L1 is equal to F2 L2 யூஸ் பண்ணியிருப்போம். இதுல நம்ம L2 length of the spanner L2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்டன் செகண்ட் லா F equal to ma. இதை பேஸ் பண்ணி ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்மால் g அண்ட் கேபிட்டல் G. ஸோ ஸ்மால் g is the acceleration due to gravity and capital G is the universal gravitational constant and m is the mass of the earth and r is the radius of the earth. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். நான் இம்பார்ட்டண்டா ரெண்டு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்றேன். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அப்படின்னும் போது யூ கேன் கமெண்ட் உனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் டவுட்னா அந்த ப்ராப்ளமை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். So unit number 1ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். At what height from the center of the earth the acceleration due to gravity will be 1/4 of its value as at the earth. So நமக்கு நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸ் இருக்கு. நம்மளுடைய எர்த் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த்ல இருந்து சர்டன் ஹைட்ல பாத்தீங்கன்னா அதனுடைய கிராவிட்டி என்னவா மாறுதுன்னு சொல்றாங்கன்னா 1/4 டைம்ஸ் கிராவிட்டி ஆஃப் த எர்த்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த்ல இருந்து இந்த கிராவிட்டி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ வி நோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரேடியஸ், எர்த்தினுடைய ரேடியஸ் நமக்கு தெரியும். இதை நம்ம ஹெச்னு எடுத்துக்கலாம். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். நான் ஆர் டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் ஆர் plus h. So இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to use the relationship between small g and capital G. So we know the formula small g will be equal to capital G capital M by r square. So we are going to find the ratio. So g dash னு எடுத்துக்கிறேன். So g m divided by இங்க distance பாத்தீங்கன்னா r plus h. So r plus h the whole square. So இதுல நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம்னா capital G கேன்சல் பண்ணிக்கலாம், m கேன்சல் பண்ணிக்கலாம். So simplify பண்ணோம்னா we will get small g g dash will be equal to r plus h the whole square divided by r square. So இப்போ நம்ம 1 by 1 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு g வேல்யூ g னு எடுத்துக்கலாம். g dash நம்ம கொடுத்துருக்காங்க 1/4 டைம்ஸ் கிராவிட்டி அண்ட் தென் ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கு. ஸோ நான் காமன் ஸ்கொயரா அதை போட்டுக்கிறேன். r plus h ஸ்கொயர் நம்ம போட்டுக்கலாம். ஸோ r ஸ்கொயர் இதை நம்ம g கேன்சல் பண்ணிக்கலாம். we will get 4 is equal to r plus h the whole square divided by r square. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், எல்லா சைடும் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்கொயர் ரூட் பண்றோம். ஸோ ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா we will get 2 r plus h divided by r. ஏன்னா ஸ்கொயருக்கு இந்த ரூட் என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். ஸோ we will have 2 is equal to r plus h divided by r. ஸோ இங்க டிவைட்ல இருக்கிற r இந்த அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுன்னா we will get r plus h will be equal to 2r. ஸோ r plus h ன்றது தான் நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ். ஸோ we can write r dash is equal to 2r. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கிராவிட்டி எங்க இருக்கு அப்படின்னா 2 times the radius of the earthல இந்த gravity will become 1/4 times of the gravity அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா a ball of mass 1 kg moving with a speed of 10 ms power -1 rebounds after perfect elastic collision. ஸோ என்ன calculate பண்ண சொல்றாங்க? Calculate the change in linear momentum. So we already know that change in linear momentum will be equal to mass into final velocity minus initial velocity. So mass நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 kg கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இங்க நமக்கு final velocity, முதல்ல initial velocity மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ given. ஸோ initial velocity 10
ms power minus 1. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா என்னன்னா, சப்போஸ் ஒரு வால் இருக்கு, அந்த வால்ல ஒரு பால் போய் ஹிட் பண்ணுது. ஸோ ஹிட் பண்ற வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி u. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னாலே இது என்ன வேகத்துல போதோ அதே வேகத்துல என்ன ஆகும்னா it will return back. Okay, so this is our final velocity, but the direction is different. So we can take v is equal to minus 10 ms power minus 1. So நம்ம opposite direction indicate பண்றதுக்காக minus include பண்றோம். So our final velocity is minus 10, initial velocity is 10, so we can add, so minus 20. So we know the unit for a linear momentum, kg ms power minus 1. Okay, that's it, simple problem. So next we are going to see unit number 2. So these are the important formulas we are using in unit number 2. So first one is the lens formula, second one magnification formula, and next one for the myopia and hypermetropia, Snell's law. So இந்த formulas பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா யூனிட் 2ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போறோம். So one by one பார்க்கலாம், ரெண்டு சாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். So first problem, a beam of light passing through the diverging lens of focal length 0.3 meter appear to be focused at a distance of 0.2 meter behind the lens. Find the position of the object கேக்குறாங்க. So position அப்படினால we want to find the distance. Okay, அதுவே size ன்னு கேட்டாங்கன்னா height. So இங்க நமக்கு position தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா diverging lens ன்னு கொடுத்திருக்காங்க. So diverging lens is another name for a concave lens. So நமக்கு கொடுத்துக்கிற டேட்டாஸை ஒன் பை ஒன்னா எழுதுவோம். So first focal length கொடுத்திருக்காங்க, f is equal to minus 0.3 meter. நான் ஏன் மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா we know concave lens உடைய கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியும், எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இமேஜ் ஆப்ஜெக்ட் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். நமக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இதை நம்ம வந்து சைன் வந்து நம்ம எடுத்துக்கணும். we know the graph நமக்கு தெரியும், ஆரிஜின் பாயிண்ட்ல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கும், மேல பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மைனஸ் இருக்கும், டவுன்வர்ட்ல மைனஸ் இருக்கும். இதே பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்னா இதுல சைன் கன்வென்ஷன் பண்ணுவோம். இதுல நம்மளுடைய ஆப்டிக் சென்டர் தான் நம்மளுடைய ஆரிஜின். அதுல லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே மைனஸ்ல இருக்கும், ரைட் சைட்ல இருக்கிறது ஃபுல்லா பிளஸ்ல இருக்கும். கான்கேவை பொறுத்த வரைக்கும் u v f மூணுமே எப்படி இருக்கும்னா நமக்கு மைனஸ்ல தான் இருக்கும். அதே கான்வெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு u மைனஸ்ல இருக்கும், எஃப்பும் நம்மளுடைய வியும் பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கும். ஓகே, அது அந்த ப்ராப்ளம் ரொம்ப பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபோக்கல் லென்த் மைனஸ்ல வரும். ஸோ மைனஸ் 0.3 மீட்டர். அண்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பியர் டு பி ஃபோக்கஸ்ட். எப்பெல்லாம் இந்த அப்பியர் டு பி ஃபோக்கஸ்ட்னு கொடுக்குறாங்களோ அப்போ அவங்க இமேஜை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இமேஜினுடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 0.2 மீட்டர். ஸோ ஆஸ் பர் த சைன் we are putting a minus. So we want to find the u. So we know the formula, lens formula 1 by f is equal to 1 by v minus 1 by u. So நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா u தான் ஃபைண்ட். நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபார்முலா மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ 1 by u தான் எனக்கு வேணும். ஸோ இங்க இருக்கிற மைனஸ்ல இருக்கிற 1 by u இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். ஸோ ஆல்ரெடி அங்க என்ன இருக்குன்னா 1 by v இருக்கு. இங்க இருக்கிற 1 by f அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிடும். ஸோ 1 by f. ஸோ நெக்ஸ்ட் we are going to substitute the values 1 by 1. 1 by minus 0.2 minus f னுடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் minus 0.3. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் v னுடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் minus 0.2 அண்ட் f னுடைய வேல்யூ minus 0.3. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ சால்வ் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 1 minus 0.2 plus 1 divided by 0.3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 0 பாயிண்ட்ல இருக்கு. ஸோ we can multiple and divided by 10 பண்ணோம்னா 10 divided by 2 மைனஸ் வந்துடும். மைனஸ் வந்து ஆல்ரெடி பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ 10 divided by 3. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது we will get minus 6, 3 10s are 30. So minus 20. So we will get 10 divided by minus 6. இது எதனுடைய வேல்யூனா 1 by u னுடைய வேல்யூ. பட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we want a u வேல்யூ. ஸோ அப்போ u என்னும் போது we can reciprocal நம்ம திருப்பி அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். ஸோ 6 divided by 10. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா we will get 0.6. ஸோ யூனிட் மீட்டர்ல கொடுத்ததுனால மீட்டர்ல என்ன பண்ணுங்க அப்படியே எழுதிக்கணும். ஸோ this is our answer. This is the distance of the object. ஸோ மைனஸ் சிம்பிள், மைனஸை மறக்காம ஃபைண்ட் அவுட் பண்ணதில் போட்டுருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் third unit. So third unitல பார்த்தீங்கன்னா these are the important formulas. So first one based on the real expansion and apparent expansion. This is experimental result. So நமக்கு தெரியும் real expansion னா L3 ல இருந்து L2 மைனஸ் பண்ணணும், apparent expansion னா L3 ல இருந்து L1 மைனஸ் பண்ணணும். இதை மாத்தி பண்ணிடாதீங்க. வெரி ஈஸி ப்ராப்ளம். ஃபார்முலா மட்டும் தப்பு பண்ணாம கரெக்டா சால்வ் பண்ணுங்க. பாயில்ஸ் லா PV equal to constant. இது நம்மளுடைய புக் பேக்ல எக்ஸாம்பிள் சம்ல யூஸ் பண்ற ஃபார்முலா. So P1 V1 is equal to P2 V2. இதுல நம்ம V2 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ மீதி ரிமைனிங் எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டு V2 மட்டும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுனா போதும், மீதி எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்னா லிட்டிலாக ஒரு சின்னதாக மாடிஃபிகேஷன் பண்ணால் போதும், மற்ற ஃபார்முலாலாம் வந்துடும். ஸோ இங்கே இயர் டெல்டா எல் பை எல் நாட் வில் பி ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் டெல்டா டி. ஸோ திஸ் இஸ் ஃபார் லீனியர் எக்ஸ்பான்ஷன். இப்போ நமக்கு ஏரியல் எக்ஸ்பான்ஷன் வேணும் அப்படின்னா என்னன்னா இந்த எல் ரிமூவ் பண்ணிட்டு ஏ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஏரியல் எக்ஸ்பான்ஷன் வந்துடும். அதே மாதிரி we want to find a cubical expansion அப்படின்னா ஏ ரிமூவ் பண்ணிட்டு v நம்ம போட்டோம்னா we can find the volumetric or cubical expansion ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ யூனிட் நம்பர் 3ல find the final temperature of the copper rod whose area of cross section changes from 10 meters square to 11 meters square. ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ இட் இஸ் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மைண்ட்ல கொண்டு வந்தோம்னா, அடுத்தது எவ்வளோ ஏரியான்னு கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் ஸ்கொயர்ல இருந்து 11 மீட்டர் ஸ்கொயர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவர் இனிஷியல் ஏரியா இஸ் 10 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஃபைனல் ஏரியா இஸ் 11 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த டெல்டா ஏ சேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஃபைனல் ஏரியால இருந்து இனிஷியல் ஏரியாவை மைனஸ் பண்ணோம்னா we will get a change in area கிடைச்சிரும். அடுத்தது the copper rod is initially kept at 90 Kelvin. அப்போ initial temperature of the copper rod கொடுத்திருக்காங்க 90 Kelvin and coefficient of the superficial expansion they given 0.0021 per Kelvin. So now we want to find the final temperature. So நம்ம find out பண்ண values எல்லாம் 1 by 1 substitute பண்ணலாம். So delta A 1, A naught னுடைய value 10 will be equal to alpha A னுடைய value 0.0021 into change in temperature T2 minus T1. T1 பார்த்தீங்கன்னா நமக்கு 90 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா 1 by 1 சால்வ் பண்ணுவோம். இங்கே இருக்கிற 0.0021 எனக்கு T2 தான் வேணும். ஸோ இங்கே மல்டிப்ளைல இருக்கிறத ஃபர்ஸ்ட் நான் ஆப்ரேட் பண்ணுறேன். ஸோ 1 டிவைடட் பை ஆல்ரெடி இங்கே 10 இருக்கு இன்டூ 0.0021 இது இங்கே கொண்டு வந்துடுறேன். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு T2 மைனஸ் 90 இருக்கு. ஓகே, இங்கே 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we will get 0.021 ஒரு 0 மட்டும் போயிடும். ஸோ we will have a 0.021 equal to T2 minus 90. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா we will get so 1 divided by இங்க 3 digit இருக்கு. so that I am taking 1000 மல்டிப்ளை பண்றேன் and divided by 1000 will equal to T2 minus 90. so இதை நம்ம சால்வ் பண்ணும்போது we will get 47.6 T2 minus 90. எனக்கு T2 தான் வேணும். ஸோ T2 இங்கே ஆல்ரெடி மைனஸ் 90 இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் 137.6. ஸோ டெம்பரேச்சருடைய யூனிட் கெல்வின். ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம ஈஸியான ப்ராப்ளம் கொடுத்துக்கிற டேட்டாஸை யூஸ் பண்ணி ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நியூமெரிக்கல்ல செகண்ட் ப்ராப்ளம் கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இங்கே நம்மள கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். போன ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா ஏரியல் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம். இங்கே ஏர் we are going to see cubical expansion. ஸோ என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். given ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் இஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் ஏரியா ஒரு ஃபைனல் ஏரியான்னு கிடையாது. தி ஆல்ரெடி கிவன் த சேஞ்ச் இன் ஏரியா சாரி சேஞ்ச் இன் வால்யூமை கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ வி கேன் டேக் டெல்டா வி டைரக்ட்லி 0.25 மீட்டர் கியூப். வால்யூமை நம்ம டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் வால்யூமை டைரெக்டாக எழுதிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரம் 0.3 மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் இஸ் அவர் இனிஷியல் வால்யூம் 0.3 மீட்டர் கியூப். ஓகே, அதே மாதிரி they are given the change in temperature. so change in temperature அப்படின்றது delta T. இங்க நமக்கு final temperature initial temperature னு கிடையாது. directly they given a change in temperature. so 50 Kelvin. so now we want to find a coefficient of cubical expansion. so நம்ம as usual நம்மளுடைய formula ஃபுல்லா எழுதிக்கலாம். delta V divided by V naught will be equal to alpha V delta T. ஸோ நமக்கு தேவை ஆல்ஃபா வி தான். ஸோ ஆல்ஃபா வி வில் பி ஈக்குவல் டு டெல்டா வி டிவைடட் பை வி நாட். இங்கே இருக்கிற டெல்டா டி மல்டிப்ளைல இருக்கிறது அடுத்து ஆப்போசிட் சைடு போகும்போது இட் வில் பிகம் அ டிவைட். ஸோ இப்போ நம்ம 1 by 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். டெல்டா வினுடைய வேல்யூ 0.25 டிவைடட் பை வி நாட்னுடைய வேல்யூ 0.3 இன்டூ டெல்டா டி 50 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம், 2 டிஜிட் இருக்கு. ஸோ 100 மல்டிப்ளை பண்ணிங்க. 25 divided by 30 into 50. இங்கே நான் 100 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் 100 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணால் சேம் வேல்யூ தான். ஸோ அதனால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம 25 1s 25 2s. ஸோ யூ வில் கெட் 1/60. ஸோ 1/60 நம்ம சால்வ் பண்ணோம்னா யூ வில் கெட் அரௌண்ட் 0.01666ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 7ன்னு போட்டிருக்கேன். the unit is per Kelvin. This is our alpha V. Next unit number 4.
ஸோ யூனிட் நம்பர் 4ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அதே மாதிரி புக் பேக்கில் இன்சைடில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கணும். ஏன்னா அதுலேருந்து நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ரெண்டு ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் கேட்கவும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கம்பல்சரி ப்ராப்ளமில் யூனிட் 4லேருந்து வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 1 by 1 ஃபார்முலாஸ் பார்த்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கரண்ட் Q/T, அண்ட் இந்த கரண்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது NE/T. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஏன்னா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ ரிமைனிங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ் இன் parallel series, இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம 1 by 1 ப்ராப்ளம் பார்க்கலாம். So first formula, the resistance of the wire of length 10 meter is 2 ohms if the area of cross section of the wire is 2 into 10 to the power minus 7 meter square. Determine its resistivity, கண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி. எப்பவுமே நம்ம ரெசிஸ்டிவிட்டியை கண்டக்டிவிட்டியோட கனெக்ட் பண்ணணும், கண்டக்டன்ஸை ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணணும். சரியா, அது நான் இல்லை வச்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லென்த் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர், ஸோ நோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 2 ohms கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 2 into 10 to the power minus 7 meter square. So first we are going to find the resistivity. So rho, symbol for resistivity is rho. So RA/L, that is the formula. So substitute the values. 2 into 10 to the power minus 7 ஏனுடைய வேல்யூ. அதே மாதிரி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. இங்கே 10 to the power 1 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த பவர் மேலே போச்சுன்னா வில் கெட் 10 to the power minus 8 ஆகிடும். 2 2s are 4. ஸோ 4 into 10 to the power minus 8. வெரி சிம்பிள். நம்ம சால்வ் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. பவர்ஸை மட்டும் மேலே கொண்டு போ, அழகாக ஈஸியான பண்ணிடலாம். ரெசிஸ்டிவிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரெசிஸ்டிவிட்டியுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், ஓம் மீட்டர். ஓகே, யூனிட்ஸை எப்பவுமே சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் போட மறக்கக்கூடாது. ஓகே, யூனிட்ஸுக்கு நமக்கு மார்க் இருக்கு. ஸோ யூனிட்ஸை மறக்காம போடுங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டக்டிவிட்டி. ஸோ கண்டக்டிவிட்டி நமக்கு தெரியும், இட் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ கண்டக்டிவிட்டியை நம்ம எப்பவுமே எதோட கனெக்ட் பண்ணணும், ரெசிஸ்டிவிட்டியோட தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இயர் த கண்டக்டிவிட்டி வில் பிகம் ஒன் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அங்கே அப்போ 1/4 நம்ம ஆல்ரெடி சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். 4 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 4 into 10 to the power minus 8. ஸோ அப்போ 1 divided by 4 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற பவர் மேலே போச்சுன்னா into 10 to the power plus 8 மாறிடும். ஸோ 1 divided by 4. ஸோ we can solve the 1 divided by 4. 1 4ஆல் டிவைட் பண்ணணும். 1 நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 0.2 times 8 2 0 4 5 7 0.25. ஸோ யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த யூனிட்டை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும். இங்கே என்ன இருக்கு, ஓம் மீட்டர்னு இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓம் பவர் -1 மீட்டர் பவர் -1. That's it. Very simple, right? So this is the conductivity of a conductor. Okay, so next we are going to find a conductance. So conductance ரொம்ப ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எப்பவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்க NCE முடியுதா ரெசிஸ்டன்ஸ், அதனுடைய கனெக்ட் பண்ணணும். சரியா, ஸோ TYன்னு முடிஞ்சா TYயோட கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 divided by ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 2. ஸோ we know it is 0.5. ஸோ எப்பவுமே ரெசிஸ்டிவிட்டி ஓம்ஸ், நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா என்ன, ஓம்ஸ். ஸோ ஓம்ஸ் இங்க என்ன ஆகிடும்னா ஓம் பவர் -1 ஆகிடும். ஓகே, வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நல்லா பார்த்துங்க, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். So how many number of electrons passing per second in a circuit in which the current of 5 ampere. So என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரண்ட் உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 ampere and the time per second அப்படின்றது 1 second தான் மீனிங். ஓகே, ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், I is equal to NE/T. நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ n தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ n அப்படியே வச்சுக்கிறேன், மீதி எல்லாத்தையுமே என்ன பண்றேன் அதர் சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ ஆல்ரெடி இங்கே I இருக்கு, டிவைட்ல இருக்கிற T அந்த பக்கம் வச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். அதே மாதிரி எலக்ட்ரான் கீழே வந்துடும். ஸோ நமக்கு இங்கே என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 ஆம்பியர், டைம் 1 செகண்ட். இந்த எலக்ட்ரானுடைய வேல்யூ நமக்கு கொடுக்கல. ஸோ பட் வி நோ த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வில் பி ஈக்குவல் டு 1.6 into 10 to the power -19. 1.6 into 10 to the power -19. இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். into 10 to the power -19. ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கு 5 இருக்கு, டிவைடட் பை 1.6. இந்த பவர்ல மைனஸ்ல மேல போச்சுன்னா என்ன ஆயிடும்னா பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் 19 5 divided by 1.6. ஸோ we can divide and we can find the value. ஸோ 5. ஸோ 5ன்றது இங்கே டிவைட் டெசிமல் இருக்கிறதுனால மல்டிப்ளை வித் 10. நான் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணனா I will get 50
divided by 16. So 50 16 ஆல நான் என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். So we will have a 3 times 48 2 0 1 time 16 4 point. So we will get 3.12 அப்படியே போயிட்டே இருக்கும். So we will have 3.12 into 10 to the power 19 number of electrons. So simple problem but very very important problem. இந்த problem மறக்காம எல்லாரும் சால்வ் பண்ணி practice பண்ணிக்கங்க. Next unit number 5. So unit number 5ல very ஈஸியான ப்ராப்ளம் யூனிட் தான் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இந்த யூனிட்டை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக அந்த 7 2 மார்க்ஸில் இருக்கும். அது ப்ராப்ளம் கார்னரில் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸோ இங்கே ரொம்ப லிமிட்டடான ஃபார்முலாஸ் தான். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு n இன்டூ லேம்டா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதில் நம்ம டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு ஜென்ரலாகவே d/tன்னு நம்ம சொல்லுவோம். பட் அதுவே ஷிப்பு எக்கோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சவுண்ட் அப்படின்னு வரும்போது அந்த சவுண்ட் என்ன ஆகும்னா ட்ராவல் ஆகிட்டு ஒரு பாயிண்ட்ல போயிட்டு திரும்ப அகைன் ரிட்டர்ன் வரும். ஸோ த ஃபார்முலா வில் பிகம் 2d/tன்னு வரும். ஸோ இதை நோட் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. ஷிப்பு சம் வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஷிப்பு சப்மரைன் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் n dash is equal to v plus or minus vl divided by v plus or minus vs into n. இது சோர்ஸ்னுடைய ஃப்ரீக்வன்சி n dash, nன்றது லிசனர்ஸ்னுடைய ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், தெரிஞ்சுங்க. ஸோ நமக்கு we have a listener. This one is a listener and this one is a source. எப்பெல்லாம் listener approaches the source plus, எப்பெல்லாம் லிசனர் அவே ஃப்ரம் த சோர்ஸ் மைனஸ். அதே மாதிரி எப்பெல்லாம் சோர்ஸ் வந்து லிசனர் கிட்ட போறாரோ அப்பெல்லாம் மைனஸா இருக்கும். எப்பெல்லாம் சோர்ஸ் அவேவா போறாரோ அப்ப பிளஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி லிசனர் ரெஸ்டா இருந்துச்சுன்னா தென் விஎல் பிகம் 0. தென் எப்பெல்லாம் சோர்ஸ் ரெஸ்ட்னு இருக்கோ அப்போ விஎஸ் பிகம் 0. இதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த ஸ்டேஷனரி லிசனர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இந்த விஎல் என்ன ஆயிடும்னா டோட்டலா 0 ஆயிடும். நம்ம ப்ராப்ளம்ல இன்க்ளூட் பண்ண தேவை v divided by suppose vs நம்மளுடைய சோர்ஸ் வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா v minus vs அப்படிங்கற ஃபார்முலாவை என்ன பண்ணிக்கணும்னா மாடிஃபை பண்ணிக்கணும். ஓகே, சோ சிம்பிளா சில ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம். So here the strong sound signal is sent from the ship towards the bottom of the sea. It is received back after 1 second. So time கொடுத்திருக்காங்க. So என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் it's a ship sum. So ship sum வந்தாலே நம்ம என்ன யூஸ் பண்ணனும் 2d/t. So இங்க நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க 1 second. And also we want to find the depth of the sea. Sea in depth find a sonar sum da. Okay, so sound in a water, speed of the sound in water கொடுத்திருக்காங்க. Speed yes sir v கூட நம்ம போட்டுக்கலாம். யூசுவலா யூஸ் பண்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். So v நம்ம ஃபைண்ட் அவுட் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1450 ms power minus and we want to find the distance. நம்ம distance தான் நம்ம என்ன பண்ண போறோம் find out பண்ண போறோம். Okay, so we are going to use the formula speed is equal to 2d/t. So இங்க நம்ம d தான் find out பண்ண போறோம். So நான் என்ன பண்ணிக்கிறேன் d கொண்டு வந்துக்கிறேன் இந்த பக்கம். So remaining இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வா. So speedக்கு formula v into t divided by 2. So what is the value they given 1450 into time 1 second divided by 2. So divide பண்ணனா you will get 725 meters. Okay, so this is a problem, simple problem. And next is the unit number 6. So unit number 6ல பாத்தீங்கன்னா we have a simple formulas. So இந்த ஃபார்முலா நான் ஏன் கொடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சால்வ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்திருப்பாங்க. அதுல சில எலமெண்ட்ஸை நம்ம கொடுக்காம அதுல ABCDன்னு கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் சொல்ற ஆர்டர்ல மெமரி பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளமை ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஈலியம் ஃபர்ஸ்ட் ஈலியம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரான், அப்புறம் புரோட்டான், அப்புறம் எலக்ட்ரான். இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்க. A ஃபார் ஹீலியம், B ஃபார் நியூட்ரான், C ஃபார் புரோட்டான் அண்ட் நெக்ஸ்ட் D ஃபார் எலக்ட்ரான். இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுட்டு ABCDயில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பிகம் கரெக்ட். ஈஸியாக என்ன ஆகிடும்னா மேட்ச் ஆகிடும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலாஸ் கெமிக்கல் ஃபார்முலாவை அழகாக நீட்டாக என்ன பண்ண ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இஸ் E is equal to mc². இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு கன்வர்ஷன் ப்ராப்ளம், யூனிட் கன்வர்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, radon specimen emits a radiation of 3.7 into 10 to the power 3 gigabecquerel per second. Convert this disintegration in terms of Curie. அதாவது நம்ம கொடுத்துக்கிறது பெக்யூரல்ல கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க, கியூரியா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. நமக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 curie will be equal to 3.7 into 10 to the power 10 disintegration per second. பட் நம்ம கியூரியில இருந்து பெக்யூரல தான் மாத்த போறோம். பட் நமக்கு கொடுத்துக்கிறது disintegration per second. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 1 disintegration per second will be equal to 1 becquerel. அப்போ நான் கொடுத்துக்கிற டேட்டாவை அப்படியே மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். 1 curie will become 3.7 into 10 to the power 10 disintegration per second க்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பெக்யூரலை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 1 disintegration per second will be equal to 1 becquerel. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துக்கிற டேட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம பெக்யூரல்ல இருந்து நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போறோம், கியூரியா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ 1 becquerel will become 1 divided by 3.7 into 10 to the power 10 curie. பட் நமக்கு எவ்வளவு பெக்யூரல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, 3.7 into 10 to the power 3 gigabecquerel. ஸோ அதை நம்ம அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 3.7 into 10 to the power 3 gigabecquerel. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே நம்பர் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3.7 into 10 to the power 3. ஸோ ஜிகாவுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 10 to the power 9 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு கொடுத்துக்கிற டேட்டாஸ் அப்படியே எழுதிக்கலாம். 3.7 into 10 to the power 10 curie. That's it. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 3.7 3.7 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 10 to the power 10 இருக்கு, மேலே 10 to the power 9 3 இருக்கு. ஸோ 10 9 இங்கே ஒரு 1 போயிடுச்சுன்னா 2 இருக்கும். அப்போ we will have 1 into 10 to the power 2 curie. ஸோ அப்போ we will have 100 curie. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், பெக்யூரல்ல இருந்து curie-க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். That's it. Okay, and the last problem we are going to see. It's a very important problem, unit number 6. So calculate the amount of energy released when a radioactive element substance undergoes a fusion and results in a mass defect of 2 kg. So நமக்கு mass உடைய value மட்டும் கொடுத்திருக்காங்க. We want to find the amount of energy released by using the Einstein equation. E is equal to mc square. So c is the speed of the light. அந்த டேட்டா கொடுத்திருக்க மாட்டாங்க, நம்ம தான் என்ன பண்ணிக்கணும்னா எழுதிக்கணும். So 3 into 10 to the power 8 meter by second. So இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So mass of the element கொடுத்திருக்காங்க. So it is a 2c ஸ்கொயர்ல இருக்கு, அதை கேர்ஃபுல்லா போடுங்க. 3 into 10 to the power 8 பவர்ல ஸ்கொயர். ஸோ இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க, இந்த 3 நம்பரை ஸ்கொயர் பண்ணாமல் வெறும் பவரை மட்டும் ஸ்கொயர் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 வந்துடும். இன்டூ 10 to the power 8 will become 8 2s are 16. So 2 9s are 18 into 10 to the power 16. So scientific formula எழுதும் போது 0.18 2 digit தள்ளி பிடிச்சதுனால 10 to the power 18. So energy in terms of joules. ஸோ இப்போ நம்ம நடத்தின எல்லா ப்ராப்ளமும் நீட்டாக எல்லாமே இப்போ சால்வ் பண்ணி பார்த்துங்க. ஸோ இங்கே சில ப்ராப்ளம்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன், அதை 1 டைம்ஸ்க்கு 2 டைம்ஸ்க்கு சால்வ் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளமை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.